எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நமக்கு ஒரு கிஃப்ட் பார்சல் வந்திருக்குது. ஆல்ரெடி கிஃப்ட் பார்சல் ஓப்பன் பண்ணிட்டோம். அது என்ன அப்படின்றத எல்லாருக்கும் தெரியப்படுத்தலாமே அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோ ரெடி பண்ணுறோம். இந்த வீடியோ ஃபஸ்ட் டைமாக நம்ம பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் வரும், அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கிஃப்ட் பார்சல் யார்கிட்ட வந்திருக்கு அப்படின்னா, நம்மளுடைய ஃப்ரெண்டு சென்னையில் இருக்கிறாப்புல. அவங்களும் ஒரு யூடியூப் சேனல் ரன் பண்ணுறாங்க. அவங்க சேனல் பேர் பார்த்தோம் அப்படின்னா மோகனா பரத் ஆப்டோமெட்ரிஸ்ட். அதாவது கண் சம்மந்தமான அந்த நோய்கள், அந்த கண் சம்மந்தமான குறைபாடுகள்லாம் இருக்குல்ல, அதுக்கான விளக்கங்களை பற்றின ஒரு தெளிவான அறிவுரைகள், அந்த மாதிரி சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் தீர்த்து வைக்கிறதுக்காக அந்த சேனல் ரன் பண்ணுறாங்க. அந்த சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். நீங்களும் அந்த சேனலில் பாருங்கள். உங்களுக்கு இப்போ எந்த சந்தேகங்களாக இருந்தாலும் நீங்கள் தாராளமாக அவங்கள்ட்ட கேட்டு உங்களோட சந்தேகங்களை சால்வ் பண்ணிக்கலான்றதை தெளிவுபடுத்திக்கிறோம். அதுவும் மட்டும் இல்லாமல் அவங்களுடைய பையனுக்கும் ஒரு குட்டி பையன் இருக்கிறான். அவங்களுக்கும் ஒரு சேனல் இருக்குது, மிஸ்டர் ஊர்காரன். அந்த சேனலோட லிங்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். அந்த குட்டி பையனோட சேனலில் நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள். அவங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். கிஃப்ட் பார்சல் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ என்ன வந்திருக்கு அப்படின்னா கெஸ் பண்ணியிருப்பீங்க. அவங்க நம்ம பாப்பா, குட்டி பாப்பாவுக்கு, தாமிரா குட்டிக்காக ஒரு என்னன்னு கெஸ் பண்ணியிருப்பீங்கள்ல. ஆமாம், அதே தான். தண்டையில் இருக்கிற மாதிரியான ஒரு கால் கொலுசு எடுத்து அனுப்பியிருக்கிறாங்க. ஒரு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்ன சொல்கிறதுன்ட்டு வார்த்தையே இல்லை, அந்தளவுக்கு ஒரு சந்தோஷம். நான் பாப்பாவுக்கு எப்போயுமே ஒரு வயசுக்கு அப்புறம் தான் மொட்டை போடுற டைமில் தான் நம்மளாம் கால் கொலுசு எடுத்து போடுவோம். ஆனால் இவங்க அப்போவே அனுப்பி வச்சதுனால ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்ஸ் டு மோகனா பரத் ஆப்டோமெட்ரிஸ்ட். ரொம்ப ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறோம். சொல்ல வார்த்தை இல்லை, நன்றின்ற ஒரு வார்த்தையில் முடிக்க முடியாது. கண்டிப்பாக அந்த கால் கொலுசை மொட்டை எடுக்கும்போது, ஏன்னா கொஞ்சம் கால் சைஸ் சின்னது, இது கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கிறதுனால மொட்டைக்கு கரெக்டாக இருக்கும். அதனால் மொட்டைக்கு போட்டுக்கலாம், மொட்டை எடுக்கும்போது இதை போட்டுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கிறோம். இந்த தகவலை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறதுல, நம்ம அறிக்கையில் லைட்டு சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் இன்னொரு கிஃப்ட்டும் அனுப்பி வச்சுருக்கிறாங்க. அதுவும் என்னன்ட்டு பார்த்துருவோம். அதுலேயே ஒரே பார்சல்லேயே இன்னொரு கிஃப்ட் இருக்குது. நம்ம எல்லா இடத்துக்கும் போயிட்டு அலைஞ்சி செஞ்சு வெயிலில் ட்ரெக்கிங்லாம் போகிறோம் வரோம், ட்ராவல் விலாகு அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ அதனால் அவங்களால முடிஞ்ச ஒரு சின்ன கிஃப்ட்டு நமக்கு பண்ணியிருக்கிறாங்க. வேறு ஒன்றும் இல்லைங்க, சன்கிளாஸு. சின்ன கிஃப்டாக இருந்தாலும் மன ஒரு நிறைவாக இருக்குது. பார்த்தோம் அப்படின்னா, அதாவது யூவி ப்ரொடெக்ஷன், அதாவது அதுதான் முக்கியம். சன்கிளாஸ்லேயே நிறைய ஒரு வெரைட்டி இருக்குது. அதுலேயே யூவி ப்ரொடெக்ஷன் சன்கிளாஸு, சரிங்களா? அந்த மாடலில் நமக்கு சென்ட் பண்ணியிருக்கிறாங்க. இது நாள் வரைக்கும் சன்கிளாஸ் வச்சுருக்குறோம், பட் இருந்தாலும் நம்ம யூஸ் பண்ணதில்லை ஜாஸ்தியாக. இனிமேல் நம்ம வரக்கூடிய வீடியோக்களில் சன்கிளாஸை யூஸ் பண்ணி வர வீடியோ நீ இருக்கும். உங்களுடைய சஜஷன் என்னன்ட்டு கீழே கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கீழே கமெண்டில் கேளுங்க. எந்த ஒரு இதாக இருந்தாலும் கமெண்டில் தெரியப்படுத்துங்கன்றதை கேட்டுக்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை எதுவாக இருந்தாலும் எந்த சந்தேகங்கள் இருந்தாலும் நம்ம வீடியோக்கள் ட்ராவல் விலாகு, ட்ரக்கிங்கு, அக்ரிகல்ச்சர் இது ரிலேட்டடாக வீடியோ பண்ணிகிட்ருக்குறோம். எந்த சந்தேகங்களாக இருந்தாலும் உடனுக்குடனே நாங்கள் தீர்த்து வைக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். உங்களுடைய கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். எதுவாக இருந்தாலும் தாராளமாக கமெண்டில் சொல்லலாம். நம்மளுடைய சேனல் அறிக்கை லைட்டாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுபோல் அடுத்தடுத்து ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். ரொம்ப நன்றி. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது.